சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க அப்பத்தான் நல்லா அந்த ஈஸ்வரி சாவித்திரியையும் திட்டி விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இது அப்பத்தாவோடைய டர்ன்டா அப்படின்ற மாதிரி இங்க அப்பத்தா பார்த்தா சும்மா மாசா கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு என்னங்கடி ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி அப்பத்தா இந்த சாவித்திரி ஈஸ்வரி சித்ரா தாமரை கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமே, எப்பட்றா நம்ம வீட்டுக்குள்ள நடந்த விஷயம் பத்திரிக்கைக்காரவிட்ட போச்சு, அதுவும் அதே நேரமா பார்த்து மினிஸ்டரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, எப்படி இதெல்லாம் வெளியே போயிருக்கோம், தமிழ்கிட்ட கேட்டா அவளும் பண்ணலைன்னு சொல்லிட்டா, அப்ப நம்ம வீட்டுல யாரு பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமே, இது எப்படா தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு மண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்கப்போம். அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி, அத்தை அப்ப இதான் நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா கண்ணாடியெல்லாம் போட்டு சும்மா மாசா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஈஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்கு, ஏமா அப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், பின்ன நான் அவளை கூட்டிட்டு போய் பரிசு எழுத வச்சேன், அவன் ஏதோ 100 மார்க் 200 மார்க்குன்னு எடுத்து பாஸ் ஆகியிருந்தா விட்டுருக்கலாம், 600க்கு 600 மார்க் எடுத்திருக்கா, அவ டாக்டர் ஆகணும்னு லட்சியம் வச்சிருக்கா, அமைச்சருடைய மருமகளா இருந்துட்டு டாக்டருக்கு படிக்க வைக்காம இருந்தா என்ன அர்த்தம், நான் போய் பரிசு எழுத வச்சதுக்கு இவன் என் மேல கோவப்பட்டான், மறுபடி இவளை நான் கூட்டிட்டு போய் டாக்டருக்கு படிக்க வச்சோ இல்ல அது என்னமோ நுழைவு தேர்வு அதுக்கெல்லாம் நான் கூட்டிட்டு போனேன்னா என்ன ஆகுறது, என்னை இந்த வீட்டை விட்டே துரத்திடுவேன், இந்த வயசான காலத்துல நான் இங்க போறது, அதான் பார்த்தேன் இதை எப்படா என்னடா பண்ணலாம்னு யோசிச்சேன், சரி பத்திரிக்கைக்கார விட்டதான ராஜாங்கன்னு சொன்னான் இந்த மாதிரி பரிசு எழுதி படிக்க வைக்க போறேன் அப்படின்னு, அப்ப அதே பத்திரிக்கைக்காரவ காதுக்கு ராஜாங்க படிக்க வைக்கலன்னு செய்தி போனா என்னாகும், திரும்ப மைக்கெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்கல்ல, இந்த செய்தி எல்லா இடத்துலயும் பரவும்ல, அதான் பத்திரிக்கைக்காரவ காதுலயும் இந்த செய்தியை போட்டேன், அதே நேரத்துல மினிஸ்டருக்கும் ஒரு போனை போட்டு எங்க வீட்டு சின்ன மருமக தமிழ் செல்வி 600க்கு 600 மார்க் வாங்கியிருக்கா, டாக்டர் ஆகிறது அவர் லட்சியம் அப்படின்னு சொல்லி அதையும் சும்மா போட்டு விட்டேன், அது பார்த்தா இந்த இடத்துல வந்து நிக்குது, எனக்கே தெரியாதடி இவர் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டான டைமிங்ல வந்து தமிழ டாக்டருக்கு படிக்க வைக்க சொல்லி ராஜாங்கத்திட்ட சொல்லுவாருன்னு, ராஜாங்கமும் அதை கேட்பான்னு எனக்கும் தெரியாது, சும்மா சொல்லி வைப்போமேன்னு சொன்னேன், அது பார்த்தா எல்லாமே சரியா நடந்துருச்சு, உங்களுக்கெல்லாம் சும்மா வயிறு பத்திக்கிட்டு எரியுமே அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்கவும், மா நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லம்மா, இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், என்ன ஆகும், அவன் ஏற்கனவே என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டான், இதனால எனக்கு ஒன்றும் இல்லையே, அவன் என்கிட்ட பேசாம இருக்கனால நீ போய் சொல்லியும் ஓ மேலதான் கோப்படுவேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க இந்த ஈஸ்வரி சாவித்திரி எல்லாம் பார்த்தா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கு, தாச்சி எதிரி நமக்கு வெளியவே கிடையாது, உள்ளந்த அறுக்கை கிளவி, காலம் போன காலத்துல கைகால வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம பத்திரிக்கைக்காரர்களுக்கு போன போட்டு நம்ம வீட்டுக்குள்ள நடந்ததை சொன்னது மட்டும் இல்லாம அது காரியத்தை சாதிச்சிருச்சுன்னு எப்படி வந்து பேசிட்டு போகுது பாருங்க, முதல்ல இந்த கிளவி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சாவித்திரியும் பேசிக்கிட்டு இருக்கு. இதை விடுங்க அத்தாச்சி, முதல்ல நம்ம எப்படியாவது இவளை பரிச்சு எழுதுறத தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு முதல்ல யோசிங்க, இவ மட்டும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டான்னு வைங்க, அந்த எக்ஸாம் எழுதினாலும் இவ பாஸ் ஆயிடுவா, அந்த எக்ஸாம் முதல்ல இவளை எழுத விடாம எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அப்பதான் ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு, ஏன் மதினி இவ பரிச்சு எழுதலைன்னா மாமாவுக்கு கெட்ட பேர் ஆயிராதா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், கெட்ட பேரான ஆகட்டும், இவளாலதான் எங்க அண்ணனுக்கு கெட்ட பேர் வந்துச்சு, இவ தான் வேணும்னுக்கே பத்திரிகைக்காரோட்டலா வந்து கடைசி நேரத்துல இந்த மாதிரி என் அண்ணன் முகத்துல கரிய பூசணுன்றக்காண்டி பரிச்சு எழுதாம விட்டா அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு கதையை கட்டி விடுவோம், ஆக மொத்தத்துல இவ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுதவே கூடாது மதினி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாவித்திரியும் புலம்பிக்கிட்டு இருக்கு.